டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தாவேக்காவினுடைய தோழமை கட்சிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தாவேக்கா, விசிகா, மதிமுக, காங்கிரஸ், ஐயுமல் போன்ற கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. இடதுசாரிகள் மட்டும் கலந்துக்கல. இந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, பேசப்பட்டது, டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நியமிக்கணும், ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்டணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் சூட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா இது கூட்டணியாக கன்வெர்ட் ஆகுது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டணி அப்படின்னு தான் பார்க்கணும். இடதுசாரிகள் இல்லாத ஒரு கூட்டணி, தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடந்தது. இதில் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் ஒரு பேர் சூஸ் பண்ணி வச்சுட்டேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு பேர்லாம் சூஸ் பண்ணுங்க, அது நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலிஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், நான் ஒரு பேர் சூஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கூட்டத்தில் இருந்தார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே உட்காந்து பேசியிருக்காங்க. திருமாவளவன் பேசியிருக்கிறாரு, ப. சிதம்பரம் பேசியிருக்கிறாரு, வைகோ பேசியிருக்கிறாரு, மாணிக்கம் தாகூர் பேசியிருக்கிறாரு, அதே போல் பார்த்தீங்கன்னா காதர் மொய்தீன் பேசியிருக்கிறாரு, அதே போல் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, எல்லாருமே பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கூட்டணிக்கு பேர் மட்டும் இன்னும் வைக்கப்படலை அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டாக என்ன பண்ணுறாங்க, செய்தியாளர் சந்திக்கிறாங்க. இதில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கையை தூக்கி காமிக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் கூட்டணி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கைதுறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் விஜய் அவர்கள் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். ஆனால் தாவேக்கா தலைவர் அங்கே இல்லை. அது இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, அவருக்கு ஒருவேளை கை தூக்குறதுக்கு அச்சமாக இருந்ததா என்ன அப்படின்னு தெரியல, அவர் கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அது தாவேக்கா சார்பாக ஆதவர்ஜனா இருக்கார், புசியானந்த் இருக்கார், அப்புறம் என்னங்க அவங்க தானே பவர் சென்டர், அது மீறியாங்க விஜய் அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு கேள்வி கேட்கத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து விடுவோம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, யார் இதில் பவர் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பல பேர்கள் நம்மளுக்கு வருது. சமூக நீதி கூட்டணி, சமூக நீதி கொள்கை கூட்டணி, அதே போல் தாவேக்கா சமூக நீதி கொள்கை கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. மதசார்பற்ற தாவேக்கா கொள்கை கூட்டணி அப்படின்னு பல பேர்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேர்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் கடைசியாக விஜய் அவர்கள் என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கிறாரோ அந்த பேர் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, யாருப்பா தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதை முதல்ல சொல்லுப்பா, இந்த ஒருங்கிணைப்பாளருக்கு தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலாக மதிமுக தரப்புலேருந்து என்ன முன்வைக்கப்பட்டதுன்னா, வைகோ அவர்களை இதுக்கு தலைவராக போடலாம், ஏன்னா சீனியரு, அவருக்கு டெல்லி வரைக்கும் அரசியல் நாலேஜ் இருக்குது, அது இல்லாமல் டெல்லியில் எந்த அளவுக்கு போயிட்டு குரல் கொடுத்துருக்கிறாரு, டெல்லி அரசியலை பாஜகவை எந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அசைச்சிருக்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது இவர் பவர்ஃபுல் லீடர். அதனால் இந்த ஒருங்கிணைப்பு, இந்த கூட்டணி ஒருங்கிணைப்புக்கு இவரை தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது எதை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியை பார்த்து தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இந்தியா கூட்டணி உருவானதுக்கு திமுக தலைவர் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஸோ திமுகவை பார்த்து எல்லாத்திலையும் இவங்க காப்பி அடிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் இங்கே ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ இந்தியா கூட்டணி மாதிரியே இங்கே ஒரு கூட்டணி உருவாக்கலாம் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதன்படி தான் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம். அந்த தலைவர் மதிமுகவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வைகோ அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, மூத்தவராக இருக்கிறாரு, பல இன்னல்லையும் தமிழ்நாட்டுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்கிறாரு, டெல்லியில் போயிட்டு தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்கிறாரு, பாஜக ஆட்டங்கான வச்சிருக்கிறாரு அப்படின்றத பல ஹிஸ்டரிகள் ஒரு கண் முன்னாடி வந்திருக்கு. ஸோ இவர் ஆப்டபிளாக இருப்பார்ப்பா, வைகோ அவர்களை நம்ம என்ன பண்ணலாம், ஒருங்கிணைப்பு தலைவராக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ அவர்கள் மூலமா இந்த கருத்து முன்வைக்கப்பட்டதாக பேசப்படுது. அடுத்தபடியாக இல்லைங்க, சமூக நீதியை பற்றி ஓங்கி குரல் கொடுக்குறது திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பில் கொண்டு வரலாம், ஏன்னா அவரு கொண்டு வந்துட்டா இங்கே எல்லா பேச்சுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் ஒரு தலித் சமுதாயத்திலிருந்து வந்தவரை இந்த அளவுக்கு ஒரு ஹானர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேரை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா திருமாவளவன் அவர்களை கொண்டு வந்துடலாம், ஏன்னா சமூக நீதியை பற்றி அவர் மாதிரி யாரும் பேச முடியாது. ஸோ அதனால் அவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இங்கே கருத்துக்களை முன்வைக்கப்பட்டதாகவும் இங்கே ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஏங்க, நாங்களாம் தேசிய கட்சிங்க, பாஜகவை எதிர்நிலையில் நின்று எதிர்க்கிற ஒரே ஒரு கட்சி அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். எங்களுக்கு பவர் இல்லையா, நாங்கள் தேசிய கட்சி இல்லையா, அதனால எங்களுக்கு என்ன பண்ணுங்க, அங்கீகாரம் கொடுங்க, நாங்கள் ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, விசிகாவும் மதிமுகவையும் ஓரம் கட்டிட்டு இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ விஜய் அவர்கள் இங்கே நான் யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தான் முதலமைச்சர்,
இங்கே எங்கள் ஆட்சி தான் இருக்குது, எங்கள் தலைமையில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கூட்டணி இருக்கணுமே தவிர உங்கள் தலைமையில் நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அவர் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு யார் தலைமையாக இருப்பா, இந்த கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர் தலைவராக இருப்பா அப்படின்ற ஒரு முற்று மோதல் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு எதிர்ந்திருக்கு. இதனால இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உடச்சி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கூட்டணி அமைச்சிருக்கீங்க. ஆனால் திமுக கூட்டணியில் எல்லாரும் அனுசரிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதும் சரி, திமுக தான் அங்கே தலைமையாக இருந்தது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கூட்டணியில் இருந்தாங்க. திமுக தான் தலைமையாக இருந்தது. திமுக தான் ஷீட் ஷேரிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதை இது பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக மாறின பிறகு என்ன பண்ணாங்க, திமுக தான் இதுவாக இருந்தது. இப்போ திமுக தோத்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போயிருச்சு. விஜய் கிட்ட போனோம், விஜய் தலைமையில் இவங்க ஒருங்கிணைகிறாங்களா அப்படின்னா கிடையாது. விஜயை ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறவங்களாக தான் இருக்கிறாங்க. எதனா ஒன்று செஞ்சால் இது இப்படி செய்யாதீங்க, நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், இதை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், அப்படி ஒன்ற ஸ்டேஜில் தான் விஜய் அவர்கள் இருக்காரு. ஒரு பவர்ஃபுல் லீடராக விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கூட்டணின்னு வரும்போது விஜயோட பேச்சு எடுப்படுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தேசிய கட்சி, தேசிய லெவலில் நாங்கள் இருக்கிறோம், பாஜகவை நேர் எதிரில் நின்று எதிர்க்கிற ஒரே கட்சி நாங்கள் தான், அதனால் நாங்கள் ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்துக்கிறோம், நீங்களே எங்கள் கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது, ஓவர் டேக் பண்ணிட்டு மேலே வருது. ஆனால் இதுக்கு எல்லாருமே ஒத்து போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே வைகோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு அவர் வந்து பார்க்கலாம், மாற்றி பேசலாம், திமுக கூட்டிலேருந்து விலகி போயிட்டு திமுக வந்து என்ன பண்ணலாம், கழிவு ஊற்றலாம், எது வேணாலும் பேசலாம், அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசலாம். இதே வைகோ அவர்கள் அன்னைக்கு வந்து கரூர்லேருந்து மனசாட்சியே இல்லாமல் ஓடி போனார் அப்படின்னு சொன்னார், இன்னைக்கு மனசாட்சி இருக்குது அதனால கரூருக்கு வராரு, இப்படின்னு மாற்றிலாம் பேசுவார் ஐயா வைகோ அவர்கள். ஸோ அதெல்லாம் அப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு போராளி அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுவார் அப்படின்றது எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கூட்டணிக்குள்ள இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சிகள் வந்து அந்த ஆளுங்கட்சி வந்து செய்யறது எல்லாம் தப்பியா இவர் அனுசரிச்சுட்டு போறார். என்னைக்கு இவர் தாவேக்கா கூட்டணியிலிருந்து வெளியே வராரோ அன்னைக்கு தான் தாவேக்கருடைய சுயரூபங்கள்லாம் வெளியே வரும் அப்படின்னு தான் இருக்கணும். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அமைதியாக இருப்பார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் திமுக கூட்டணியில் இருக்கும்போது எதிர்த்து பேச முடியாது, கூட்டணி தர்மம், இன்னைக்கு நான் கூட்டணியில் இல்லை அதனால நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல தாவேக்காலேருந்து வெளியே வந்து பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ யார் இங்க ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்க போறா அப்படின்ற ஒரு சண்டை, ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு இந்த கூட்டணிக்குள்ள வெடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் அனுசரிச்சுட்டு போறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் நான் தான் தலைவர் அப்படின்ற ஒரு போட்டா போட்டி வந்ததுனால இன்னைக்கு காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஓரம் கட்டிட்டு தான் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக நிக்குது, இல்ல நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவை நிக்குது. இதுல யார் இப்போ தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் வரப்போறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு தெளிவாக சொல்லிடுவாரு, பேரை வச்சிருவாரு, யார் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லுவாரு, என்னென்ன செயல் திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இந்த கூட்டணிக்குள்ள இடதுசாரிகள் போகாம இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த கூட்டணி இப்படியே போயிருந்தா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற சந்தேகம் தான் நம்மளுக்கு இருக்குது. இதை பற்றிய கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.